இந்த வருஷத்துடைய முதலாவது கூடுகை இருப்பதினாலே ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த நாளை இந்த வருடத்தினுடைய ஜெப கூடுகையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனம் சிசி தூத்துக்குடி நாசர் டைசஸ்ல இந்த வருஷம் சட்ட வாக்கியமாக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று இந்த வாய்ப்பு வந்ததுனாலே இந்த வசனத்தையே இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாக கருதி உங்கள் நடுவில் இதை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவர்களை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். அதே நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை மறந்து பாகாலுக்கு பின்பாகவும் மற்ற தெய்வ வழிபாட்டுக்கு நேராகவும் கடந்து சென்ற பொழுது தேவன் அவர்களை அந்நியர்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்து அவர்களை வெட்கத்துக்கு உண்டு பண்ணினார். இவ்வாறாக தன்னுடைய ஜனங்கள் வெட்கத்திலே காணப்பட்டிருந்த பொழுது நம்முடைய தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், கைவிடாத தேவன். அதனாலே தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிருபையை தந்து அவருடைய வாழ்க்கையிலே திரும்பியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவ்வாறாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை தருகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இந்த வசனத்துல ரெண்டு காரியங்கள் அழுத்தமாக 2 முறை வருகிறது. முதலாவதாக பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக. அதே போல இன்னொரு காரியம் 2 முறை வருகிறது. இரண்டத்தனையான பலன் வரும், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அப்போ இந்த பதிலாகங்கிற காரியமும் ரெட்டிப்பானங்கிற ஒரு வார்த்தையும் மையமாக வைத்து நாம சிந்திக்க இருக்கிறோம். அப்போ முதலாவதாக காட் ரீப்ளேஸ் வித் பெட்டர் குவாலிட்டி. கர்த்தர் சிறப்பானதை பதிலாக செய்வார். காட் வில் ரீப்ளேஸ் இட். இந்த வசனத்துல வெட்கத்துக்கு பதிலாக பலன் தருகிறார், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். எந்த ஜனம் வெட்கத்தை அனுபவித்ததோ அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் பலன் தந்து மகிமையை வெளிப்படுத்துகிறார். எந்த ஜனம் லட்சியாக அவமதிப்பாக கருதப்பட்டதோ அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் பதிலாக சந்தோஷத்தை தருகிறார். அப்போ வெட்கத்தை எடுத்துவிட்டு பலன் தருகிறார், லட்சியை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். இதுக்கு முன்பாக ஏசாயா 60:17 பாருங்க. ஏசாயா 60:17 ஆண்டவர் சொல்கிறார், நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும் பொழுது நம்மகிட்ட தங்க ஜுவல்ஸ் இருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கடனுக்குள்ளாக வந்திருக்கலாம், நகை ஈடாக கூட வச்சிருக்கலாம், இல்லை விற்க கூட சூழ்நிலையா இருக்கும். ஆனா நம்ம வெளியே செல்லும்போது நம்ம அதை வெளியே காட்டி கூடன்னு சொல்லி அதே போல கவரிங் நகையை அணிஞ்சு கூட போகலாம். இப்போ கவரிங்கிறது நமக்கு மாத்திரம் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை இன்னைக்கு இப்படி கஷ்டத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கவரிங் போட்டு ஒரு வெட்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பதிலாக உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருந்த ஆசீர்வாதங்களை தர முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் அதனால இந்த நகையை பற்றி வளர்க்கறதுக்கு தானே எடுத்துக்காட்டா சொல்லுகிறேன் தவிர இது அதுக்கு சரியான காரியம் சொல்லலை. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அதே போல இதற்கு அடுத்து 61ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் பாருங்க. அந்த வசனத்திலையும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும். அப்போ அந்த 3 வசனங்கள், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா 61:7 ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்றார். என்ன ரீப்ளேஸ் பண்றாரு? பெட்டரான ஒரு விஷயத்தை நமக்கு தந்து சிறப்பானதை நமக்கு தருகிறார். நம்ம வாழ்க்கையில தரம் குறைந்து போன விஷயத்துல நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் வெட்கமாய் அது நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிற விஷயத்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாம்பலெல்லாம் அழுகைக்கான அடையாளம், துயரம், ஒடுங்கின ஆவி, இவைகளெல்லாம் வெட்கத்தினுடைய அடையாளமாக, அதனுடைய அறிகுறியாக காணப்படுகிறது.
அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆனந்த தைலம், துதி, உடை, இப்படிப்பட்ட காரியங்களை அதற்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி என்ன செய்கிறார்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தலைகுனியாத விடபடிக்கு அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். அப்போ இந்த வசனத்துல நம்ம முதல்ல கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, காட் ரீப்ளேஸ் வித் பெட்டர் குவாலிட்டி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை அவமானத்தின் அடையாளமாக, அழுகையின் அடையாளமாக, தலைகுனியின் அடையாளமாக பிசாசு நம்ம வாழ்க்கையில கொண்டு வர நினைக்கிறானோ, கர்த்தர் அப்படிப்பட்ட அழுகை, அவமானம், தலைகுனிவான விஷயத்தினுடைய அறிகுறிகளை ஆண்டவர் எடுத்து அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சந்தோஷமான அனுபவங்களை, மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நமக்கு தருகிறார். இரண்டாவது, காட் ரீப்ளேஸ் வித் டபுள் போர்ஷன். கர்த்தர் ரெட்டிப்பாக தருகிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ரெட்டிப்பானதை நமக்கு தருகிறார். நான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் சிறப்பானதை நமக்கு பதிலாக தருகிறார். இரண்டாவது, கர்த்தர் ரெட்டிப்பானதை தருகிறார். இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, ரெண்டத்தனையாய் பலன் வரும், ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஒரு ரெட்டிப்பான பிளெஸிங்ஸை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்க விரும்புகிறார். ராகாபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவ வாழ்க்கையில அது வரைக்கும் அவளுடைய சூழ்நிலை, அவருடைய வாழ்கிற வாழ்க்கை முறை அவளை ஒரு வேசியாக, விலை மாதுவாக காணப்பட்டிருந்தது. அது என்ன குடும்ப சூழ்நிலையோ தெரியவில்லை. ஆனால் அவள் தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அவளுடைய வாழ்க்கையில, மற்றவர்களைப் போல அவளுக்கு திருமணம் ஆகவில்லை, மற்றவர்களைப் போல சமுதாயத்தில் தலைகாட்ட முடியவில்லை. அவள் கூனி குறுகி ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை, இஸ்ரவேலின் கர்த்தரை அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில வெட்கத்தை எடுத்து போட்டுவிட்டு அவன் மூலமாக ஆண்டவர் செய்கிற மகிமையான காரியம் என்னன்னா, அவள் மூலமாக அவளுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறிலே அவருடைய பெயர் இடம்பெறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறது. அப்போ இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு விலை மாதுவாக இருந்து என் குடும்பத்தை நடத்துறேனே, என்னால மற்றவர்களைப் போல சகஜமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலேன்னு சொல்லி அவள் அவமானமாகவே காணப்பட்டாள். ஆனால் அவள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ளும் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவள் மூலமாகவே அவளுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை, பாதுகாப்பை, நல்ல ஆசீர்வாதத்தை, எதிர்காலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல கணவர், நல்ல மகன், நல்ல சூழ்நிலை. பின்னாட்களிலே அவர்கள் பெத்லெஹேமிலே ஒரு பெரிய வம்ச நில சுவாந்திரலாக அவர் மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே அவருடைய பெயர் இடம்பெறும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அப்போ ராகாபுடைய வாழ்க்கையில, அவளுடைய வாழ்க்கையில வெட்கமா இருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருகிறார். ராகேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ராகேலுக்கு குழந்தையே இல்லை. அப்போ வேதத்துல சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23, 24 பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறார், ராகேல் சொல்லுகிறார், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் அப்படி என்று சொல்லுகிறார். அவ பாருங்க, ஆண்டவர் அவ வாழ்க்கையில குழந்தை இல்லாம மிகப்பெரிய நிந்தையாய் காணப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் என்ன செய்யாரு? அதை மாற்றுகிறார். ஆண்டவர் நினைச்சா ஒரு குழந்தை கொடுக்கலாம், ஆனா ரெட்டிப்பான குழந்தை தருகிறார். அது எப்படிப்பட்ட குழந்தைகளை ஆண்டவர் தருகிறார்? ஒன்று யோசேப்பு. பாருங்க, வருங்காலத்துல முழு இஸ்ரவேலரும் யோசேப்பு மூலமாய் ஆதரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு உபயோகமான பாத்திரமாக கர்த்தர் யோசேப்பை எடுத்து பார்க்கிறத பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளையாக, முன்மாதிரியாக இன்னைக்கு வாலிபர்களுக்கு காணப்படும்படியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளையை தருகிறார். இன்னொரு பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பிள்ளையோட பேர் பென்யமீன். நமக்கு தெரியும், இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறிலே முதல் ராஜா பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான் எழும்புகிறார். அதோடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த கோத்திரத்துல எழும்புகிறார். அப்போ ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில இருந்த நிந்தையை எடுத்து விட்டு 2 குழந்தைகளை தந்து 2 குழந்தைகளும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக காணப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதனாலதான் ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன? 4ஆம் வசனத்துல பாருங்க, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு இருந்த பேர் என்ன? கைவிடப்பட்ட ஒரு தேசம், பாலான தேசம். இப்படிதான் இஸ்ரவேல் தேசத்துக்கு இருந்துச்சு. ஆண்டவர் அதை எப்படி மாற்றிப்படுகிறார் என்று சொன்னால், எப்சிபா என்றால் யூ மேக் நவ் காட் ஹாப்பி, நீ உன் தேவனை மகிழ்ந்திருக்க செய்வா என்று சொல்லி ஆண்டவர் கைவிடப்பட்டல் என்கிற நாமத்தை மாற்றி எப்சிபா என்கிற பெயரை ஆண்டவர் கொடுக்கிறார்.
பாலான தேசம் என்கிற பெயரை எடுத்து போட்டு பியூலா என்கிற நாமத்தை கொடுக்கிறார். பியூலானா என்ன அர்த்தம்? யூ ஆர் நவ் ஹாப்பி, நீ மகிழ்ந்திருப்பாய். இப்போ ஒரு தேசத்தினுடைய ஐடென்டிட்டி, அதனுடைய இமேஜ், அழுகை, நிந்தை, இந்த காரியத்தை, ஒரு தேசத்தினுடைய ஐடென்டிட்டியே, இமேஜையே ஆண்டவர் செய்து மாற்றி போடுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் வெட்கம் என்பது ஒரு அவமானத்தினுடைய அடையாளம், அழுகை என்பது தலைகுனிவுக்கான அறிகுறியாக நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. பிசாசு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்ம மீது இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில சிறப்பானதை பதிலாக தருகிறார். ரீப்ளேஸ் வித் பெட்டர் குவாலிட்டி. செகண்ட் ஒன், காட் ரீப்ளேஸ் வித் டபுள் போர்ஷன். சிறப்பானதை, ரெட்டிப்பான பங்கை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருஷத்திலும் கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படியாக, வாக்குத்தத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம வெட்கமா இருந்தோமோ, எந்த இடத்துல அழுகையா இருந்தோமோ, எந்த இடத்துல அவமானமா இருந்தோமோ, எந்த இடத்துல தலைகுனிவாய் காணப்பட்டிருந்தோமோ, அதே இடத்துல கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தந்து நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க நம்ம ஆண்டவருடைய கரத்திலே காணப்படுவோம். நம்ம வாழ்க்கையை எப்சிபாவாக, பியூலாக, நாம் கர்த்தரை மகிழ்ந்திருக்க பண்ணுகிறவர்களாக, நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கிறவர்களாக காணப்பட இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக.